Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் இந்த ஒரு அழகான பீகாக் இன்ஸ்பயர்ட் ஐ லுக் இந்த பிளவுஸ்க்கு மேட்ச் ஆகுற மாதிரி அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான லாங் லாஸ்டிங்கான பிரைட்ஸ் மேட் ஆர் வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து பேஸ்ல நான் சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன். இது உங்களுடைய மேக்கப்பை ரொம்ப நேரத்துக்கு லாஸ்ட் பண்ண வச்சுக்க போகுது. அண்ட் எப்படி நான் இந்த லுக் கிரியேட் பண்ணேன், ஐ லுக் எப்படி பண்ணேன் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டுனா இந்த வீடியோ பார்த்து கண்டினியூ பண்ணுங்க. பேர் ஸ்கின் மோட் ஆன் என்னுடைய ஸ்கின் ப்ரெப் பண்ணி ரெடியா இருக்கு. ஃபேஸ் வாஷ்க்கு நான் பயோடமாவோட சிபிஎம் ஜெல் மூஸ் ஆன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு பியூரிஃபையிங் கிளென்சிங் ஃபோமிங் ஜெல். காம்பினேஷன் டு ஆயிலி ஸ்கின் ஆளுங்களுக்கு இது ரொம்பவே வந்து சூட்டபிளா இருக்கிற மாதிரியான ஒரு ஜெல் பேஸ்ட் கிளென்சர். இதை கொஞ்சமா என்னோட கையில எடுத்துட்டு ஈரமான முகத்துல நான் போட்டு மசாஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிளென்சர் ஒரு அல்ட்ரா ஜென்டில் கிளென்சர், சோப் ஃப்ரீ ஃபார்முலாவோட இருக்கு. உங்களுடைய ஸ்கின்னோட பிசியோலாஜிக்கல் pH பேலன்ஸ் பண்ண போது உங்க ஸ்கின்னை ட்ரை ஆக்காம. இதுல ஜிங்க் சல்ஃபேட் அண்ட் காப்பர் சல்ஃபேட் இருக்கு. இது உங்களுடைய எபிடர்மிஸை கிளென்ஸ் பண்ண போது, பிளெமிஷஸை ரெடியூஸ் பண்ண போது, சீபம் செக்ரேஷனையும் கம்மி பண்ண போது. இதுல கிங்கோ பிலோபா எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் லாக்டிக் ஆசிட் இருக்கு. கிங்கோ பிலோபா எக்ஸ்ட்ராக்ட் ஒரு பொட்டன்ட் ஆன்டி ஆக்சிடென்ட், உங்க ஸ்கின்னை வந்துட்டு ஃப்ரீ ரேடிகல்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ண போது, ஈவன் டோன் ஆக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ண போது. அண்ட் லாக்டிக் ஆசிட் ஒரு மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட், உங்களுடைய ஸ்கின்னை ட்ரை ஆக்காம மாய்ஸ்சரைஸ்டா நரிஷ்டா பாத்துக்க போகுது. இது ஆக்னே ப்ரோன் ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் ஆளுங்களுக்கு சூப்பரா சூட்டபிளா இருக்க போது. இது நான் காமடோஜெனிக் ப்ராடக்ட்டும் கூட. லைட்டா ஒரு வாசனை இருக்கும், பட் அது ரொம்பவே வந்துட்டு ஜென்டிலா தான் இருக்க போகுது. ஓவர் பவரிங் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. இது கூடவே நான் இன்னைக்கு என்ன பண்ணிக்க போறேன்னா, இந்த பயோடமாவோட சிபிஎம் ஹைட்ரா மாய்ஸ்சரைசர் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் ஒரு அல்ட்ரா மாய்ஸ்சரைசிங் காம்பன்சேட்டிங் கேர். உங்க ஸ்கின்னை வந்து லிட்ரலா பயங்கர இன்டென்ஸா இது மாய்ஸ்சரைஸ் பண்ணி நரிஷ் பண்ணுது. ஸோ இதை கொஞ்சோண்டு கையில எடுத்து இப்படி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு என் முகத்துல நான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல லாங் லாஸ்டிங்கான ஹைட்ரேஷன் உங்களுடைய ஸ்கின்ல வேணும், மாய்ஸ்சரைசேஷன் வேணும் அப்படின்னா இந்த சிபிஎம் ஹைட்ரா நீங்க யூஸ் பண்ணலாம். 24 ஹவர்ஸ்க்கு உங்க ஸ்கின்னை வந்து இதை ஹைட்ரேட்டடா மாய்ஸ்சரைஸ்டா பாத்துக்க போகுது. இதுல மாய்ஸ்சரைஸ் பண்றதுக்கு கிளிசரினும், ஸ்கின்னை டைட்டன் பண்றதுக்கு செரமைட்ஸ் இருக்கு, எனாக்சலன் அண்ட் அலன்டாயின் இருக்கு. இது உங்களுடைய ஸ்கின்ல அந்த இரிட்டேஷன் எதுவும் நடக்காம பாத்துக்க போகுது. இந்த ஒரு ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசரும் நீங்க வந்து ஆயிலி ஸ்கின்னா இருக்கீங்க, ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னா இருக்கீங்கன்னா தாராளமா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸுமே பயோடமாவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு ப்ராடக்ட் பார்த்துட்டு இருக்கீங்க, ஸ்கின் கேர்ல எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்ற மாதிரினா நீங்க பயோடமாவோட ப்ராடக்ட்ஸ் தாராளமா ட்ரை பண்ணலாம். நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஆல்சோ நான் ஒரு கூப்பான் கோட் வச்சிருக்கேன். இந்த கோட் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபரும் கிடைக்கும். ஸோ தாராளமா நீங்க மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணி கம்மியான ரேட்ல ப்ராடக்ட்டை பிக் பண்ணிக்க போறீங்க. ஸோ என்னுடைய ஸ்கின் அழகா இப்போ வந்து மாய்ஸ்சரைஸ் ஆகி ரெடியா இருக்கு. இப்போ நம்மளுடைய மேக்கப் ப்ரெப்குள்ள போய்க்கலாம். இதுக்கு மேலே நான் ஒரு ப்ரைமர் போட்டுக்கிறேன், ஒரு இல்லுமினேட்டிங் ப்ரைமர், ஒரு ஸ்ட்ரோப் க்ரீம் மாதிரி ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து என்னுடைய ஸ்கின்னுக்கு அந்த ஒரு க்ளோ கொடுக்க போகுது. ரீசெண்ட் டைம்ஸில் ஐ எம் லவ்விங் ஸ்ட்ரோப் க்ரீம்ஸ். ஸோ அது அந்த நல்ல ஒரு க்ளோ கொடுக்குதுன்னா என் ஸ்கின்னை வந்து ரொம்ப மேட்டாக வேற ஆக்குவேன்னா. ஸோ அதுக்குள்ளே போட்டிருக்க அந்த ஸ்ட்ரோப் க்ரீம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அழகாக வெளியில் அப்படியே பீம் ஆகும். ஸோ அதனால அதே கொஞ்சமாக எடுத்து என்னுடைய முகத்தில் இப்படி ஃபுல்லாக போட்டுக்கிறேன். இப்போ அடுத்த ப்ராடக்ட் எதுவும் போகிறதுக்கு முன்னாடி லிப் பாம் கொஞ்சம் போட்டுக்கிறேன், ஏன்னா வாய் லைட்டாக காய ஆரம்பிக்குது. அண்ட் ஆல்சோ என்னுடைய ஃபேஸ்க்கு இன்னைக்கு நான் க்ரீம் ப்ராடக்ட் போடுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரைமரை கொஞ்சமாக லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். ஸோ இது என்னுடைய மேக்கப்பை லாங் லாஸ்டிங்காக பார்த்துக்க போகுது, மேட்டிஃபைடாகவும் பார்த்துக்க போகுது, ரொம்ப எண்ணெய் வழிகிற மாதிரியோ. ஏன்னா மோஸ்ட்டாக நமக்கு வந்து வெளியில் போகிறோம் மேக்கப் போட்டு அப்படின்னா சீக்கிரமாக வந்து இதர் ஸ்வெட் ஆகும், இல்லைன்னா அந்த ஆயிலி ஆகி அந்த ஒரு பேஸ் வந்து ஒரு மாதிரி வழன்னு தெரிய ஆரம்பிக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு லூஸ் பவுடர் எடுத்து லைட்டாக ஒரு டஸ்ட் தான் ஓகேவா, இந்த மாதிரி ஃப்ளஃபி பவுடர் ப்ரஷ் வச்சு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய யூஸ்வல் ஜெல் கலர் கரெக்ஷன் பண்ணிக்க போகிறோம். ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்ச் கரெக்டர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து என்னுடைய ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸ், என் ஸ்கின் எங்கெல்லாம் அன்ஈவன் ஸ்கின் டோனோட இருக்கோ அந்த ஏரியாலாம் நான் வந்துட்டு இந்த ஆரஞ்சை போட்டுட்டு கையால் ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஆரஞ்சை நான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணணும், அதுக்கப்புறம் எக்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு இது மேலே அப்படியே நீங்கள் வந்து ரன் பண்ண போகிறீங்க. இது எக்ஸஸாக ஆரஞ்சு ஏதாவது இருந்ததுன்னா அதை அழகாக ரிமூவ் பண்ண போது இந்த கார்னர்ஸ் எல்லாம் பிளெண்டடாக ஆக்க போகுது. இதுக்கு மேலே நான் ஒரு கன்சீலர் போட்டுக்கிறேன். இந்த ஆரஞ்சை நம்ம வந்து பக்காவாக வந்து கவர் பண்ணுறோம் ஃபவுண்டேஷன் ஒன்று போடுறதுக்கு முன்னாடியே. இப்போ நம்ம முகத்தில் போட்டிருந்த ஆரஞ்சோட இன்டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாயிருக்கு. ஓகே, இட்ஸ் ஃபவுண்டேஷன் டைம்.
ஃபவுண்டேஷன் நல்லா ஒரு 1 to 2 பம்ப்ஸ் கிட்ட இப்படி எடுத்துக்கிறேன். எனக்கு ஸ்பஞ்ச்லேயே தான் அப்ளை பண்ணிக்க பிடிக்கும். ஸோ ஸ்பஞ்சிலே எடுத்து எங்கே நான் ஃபவுண்டேஷனோ எந்த க்ரீம் ப்ராடக்ட்டோ கன்சீலரோ போடாமல் இருக்கோ அங்கே வந்து இந்த ஃபவுண்டேஷனை போட்டுக்கிறேன். நான் இந்த அவுட்டர் பெரிமீட்டர்ஸ் ரொம்ப கவர் பண்ணல, ஏன்னா எப்படியும் நம்ம வந்துட்டு ஒரு பிரான்சர் போட போகிறோம். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து ஃபுல்லாக போடணுன்னு அவசியமே கிடையாது. ஒரு லைட்டு ஷேட் கன்சீலர் எடுத்து என்னுடைய ஃபேஸை ஹைலைட் பண்ணிக்கிறேன். லூஸ் பவுடர் வச்சு என் ஃபேஸை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய ஃபேஸை நான் ப்ரான்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்க போகிறேன். இது அந்த ஈரத்தோடு பிடிக்கும் போது இதனுடைய இன்டென்சிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போது இட்ஸ் செட்டிங் டைம். லூஸ் பவுடர் வச்சு இதை எல்லாத்தையும் அழகாக நம்ம லாக் பண்ணி செட் பண்ணுறோம். அதே ஸ்பஞ்ச்லேயே பவுடர் எடுத்து எங்கெல்லாம் கன்சீல் பண்ணணும் அங்கே தான் நான் நிறைய பவுடர் வச்சு ஃபஸ்ட்டு டேக்கிள் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஏரியா தான் எனக்கு லாங் லாஸ்டிங்காக வேணும் அண்ட் இன்டாக்டாகவும் இருக்கணும். என்னுடைய ஃபேவரட் பார்ட் ஐப்ரோ ஃபில்லிங் டைம். ஒரு ஜெல் ப்ராடக்ட் வச்சு ஐப்ரோஸை நல்லா இன்டென்ஸாக பிளாக்காக டார்க்காக ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய அவுட்ஃபிட்டில் இந்த சயன் ப்ளூ, டார்க் ப்ளூ, பீகாக் க்ரீன் இதெல்லாம் வந்து நிறைய இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 4-5 பேலட்ஸ் நான் வந்துட்டு கலந்து அடிக்க போகிறேன். லிட்ரலாக எனக்கு கலர் வந்து எதில் கொஞ்சம் ஆப்டாக இருக்குது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ கலர்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய ஐ ஷேடோ பேஸாக கன்சீலரே கொஞ்சமாக வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு கையாலே சும்மா வந்துட்டு டேப் பண்ணிக்க போகிறேன். என்னுடைய ஐ ஷேடோ பேஸ் கொஞ்சம் ஈரமாகவே தான் இருக்கணும். நான் மேட்டிஃபை பண்ணி அதை ட்ரை ஆக்க போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் ஷேடை வந்துட்டு எடுத்து என்னுடைய டிரான்சிஷன் ஏரியாவில் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு நேச்சுரல் ஷேடோ, நேச்சுரல் டிரான்சிஷன் கலர் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதே கலரே நான் என்னுடைய லோவர் லேஷ் லைன்லையும் கொஞ்சமாக பிளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளூ எடுத்து என்னுடைய அவுட்டர் அண்ட் இன்னர் கார்னரில் பிளேஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த அவுட்டர்லேயே கார்னரில் வந்து நான் கொஞ்சோண்டு கேப் விட்டுருக்கேன். அங்கே வந்து நான் இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸான கலர் போடுவேன் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த மிடில் பார்ட்டுக்கு ஒரு க்ரீன் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பிளாக் ஐ ஷேடோ எடுத்துக்கிறேன். எடுத்து அந்த அவுட்டர் கார்னர் இருக்குல்ல அதில் வந்து பிளேஸ் பண்ணி சாஃப்டாக அந்த ப்ளூவோட பிளெண்ட் பண்ணி விடுறேன். இந்த பிளாக் அப்புறம் இந்த அவுட்டர் கார்னர்ஸ்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் சேர்த்து பிளெண்ட் பண்ணுறேன். திருப்பி வேணுன்ற அளவுக்கு அந்த ப்ளூ, கிரீன், பிளாக்னு எல்லாத்தையும் நீங்கள் வந்து டாப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப டிஃபைன்டான ஒரு கட் க்ரீஸ் மாதிரிலாம் எதுவும் வேணாம். ஜஸ்ட் கலர்ஸ் இருக்கணும், அவ்வளவுதான். ஃபாலோட்ஸ் கொஞ்சமாக இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்படியே லைட்டாக அப்படி டஸ்ட் பண்ணிவிட்டு காம்பேக்ட் வச்சு லாஸ்ட்டாக நான் ஒரு ரவுண்ட் செட் பண்ணுவேன். அப்போ அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் குவிக்காக ஒரு லைனர் லுக் வெறும் விங் மட்டும் போட்டுக்கிறேன். அப்புறம் லைட்டாக ஒரு லேயர் இந்த இன்னர் கார்னரில் கண்டிப்பாக காஜல் நல்லா திக்காக நான் வந்து லைன் பண்ணிக்கிறேன். அந்த பிளாக் கூடவே கொஞ்சமாக அந்த ப்ளூவே எடுத்து இந்த லோவர் லேஷ் லைனில் லைட்டாக இப்படி பிளேஸ் பண்ணுறேன். ஆல்சோ ரொம்ப கொஞ்சமாக அந்த லோவர் லேஷ் லைன் ஏரியாலையும் அதே டார்க் ப்ரௌனை போட்டு பிளெண்ட் பண்ணுறேன். நிறைய கோட் ஆஃப் மஸ்காரா கொடுத்துக்க போகிறேன். ஸோ ப்ரான்சர், பிளஷ், ஹைலைட்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஃபேஸை செட்டிங் மிஸ்ட் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ப்ரான்சர் ஆக்சுவலி நம்ம பண்ணிட்டோம்ல, நான் மறந்துட்டேன். ஸோ பிளஷ் மட்டும் இப்போ நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு பிங்க் பிளஷ் எடுத்துக்கிறேன், மேட் பிங்க் பிளஷ். இதை என்னுடைய ஸ்பஞ்சிலே எடுத்துட்டு கன்னத்தில் போட்டுக்கிறேன். லெட்ஸ் அப்ளை சம் ஹைலைட்டர். நல்ல ஒரு லைட் கோல்டன் ஷேட் ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷில் எடுத்து கன்னத்தோட ஹை பாயிண்ட்ஸ், மூக்கோட டிப், லைட்டாக பிரிட்ஜில், சின், கியூபிட்ஸ் போ, ப்ரோ போன், அப்புறம் கண்ணோட இன்னர் கார்னர்ஸில் போட்டுக்கிறேன். லிப்ஸ்க்கு ஆக்சுவலி நான் அவுட்ஃபிட் மாற்றிட்டு கெட்டப்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து போட போகிறேன். அப்போ எனக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ பிக்கப் போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். லிப்ஸ்க்கு ஒரு பிங்க் லிப் லைனர் வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு லிப் இன்ஜெக்ஷன் கிளாஸ் எடுத்து இந்த லிப்ஸில் சென்டரில் இப்படி போட்டுக்கிறேன். பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது, பட் ஸ்டில் லைட்டாக ஒரு ப்ளம்பினஸ் ஆகும் அதுக்காக. ஓகே, இப்போ நான் போயிட்டு ஃபால்ஸைஸ் ஒட்டிட்டு லுக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன். கைஸ், ஒன் லாஸ்ட் ஸ்டெப். நான் வந்துட்டு என்னுடைய இந்த லோவர் லேஷ் லைனாக கொஞ்சம் பிளாக் வச்சு ஸ்மோக் அவுட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நேக்கடாக இருந்த மாதிரி இருந்தது என்னுடைய லோவர் லேஷ் லைன் ஏரியா. ஸோ அதை கொஞ்சமாக இன்டென்சிஃபை பண்ணிக்கிறதுக்கு இந்த பிளாக்கை வச்சு ஸ்மோக் அவுட் பண்ணிக்கிட்டேன் நல்லா. ஸோ கைஸ், இதான் ஃபைனல் லுக். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது என்னுடைய லோவர் லேஷ் லைன் நான் கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ண அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த ஐஸில் வந்துட்டு ஃபுல் ஃபோக்கஸ் போன மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படிமா இருந்த மாதிரி இருந்தது. ஐ ரியலி லவ் ஹவ் த லுக் டர்ன்ட் அவுட். டெஃபினட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி கலர்ஃபுல் ஐ லுக்ஸ் உங்களுடைய அவுட்ஃபிட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. ஸோ வெட்டிங் கெஸ்ட் மேக்கப்பாக போகிறீங்க, உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், இல்லை
இல்லைன்னா பிரைட்ஸ்க்கு சிஸ்டரா இருக்கீங்க, பிரைட்ஸ் மேடா இருக்கீங்க, ஒரு நாள் ஃபுல்லா அன்னைக்கு பிரைடை விட உங்களுக்கு மேக்கப் வந்து இன்டாக்டா இருக்கணும் அப்படின்னா நான் இன்னைக்கு காமிச்ச அந்த ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க உங்களுடைய மேக்கப் பில்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்லயும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.